ஊற வச்ச கொண்டக்கடலை இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். நல்லா ஒரு 4 விசில் வேக வைக்கலாம். அப்போ தான் வந்து கொண்டக்கடலை வந்து நல்லா நஞ்சு போகிற மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இதுக்கு. அதுக்காக நல்லா ஒரு 4 விசில் விடுறோம். நல்லா ஒரு 4 விசில். இப்போ வந்து 4 விசில் விட்டாச்சு. இப்போ இந்த இது குக்கர் ஆவி அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சொரைக்காய் கட் பண்ணுவோம். சொரைக்காய் வந்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக முன்னாடி கட் பண்ணிவிட்டு அதனுடைய மேல் தோல், சொரைக்காயில் உள்ள மேல் தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கிறோம். நல்லா முன்னாடி சின்ன சின்ன பீஸாக போட்டு அந்த மேல் தோல் இருக்குல்ல அதை முன்னாடி நல்லா செத்தி எடுத்துக்கிட்டு இப்போ நைஸாக இந்த மாதிரி நீட்டு சைஸில் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதை வச்சுக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் நீள சைஸில் கீனி வச்சுக்கிறோம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடாயை காஞ்சோன்னே எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போடுறோம். கடுகு வெடித்தோடனே நீட்டு சைஸில் கீனி வச்சுருக்க பச்சை மிளகாயை போடுறோம். பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடியாக வதக்குறோம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கிளாஸியாக நல்லா வதங்கி அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். அதையும் வதக்கினதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிற தக்காளியும் போடுறோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறோம். அதுவும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். வந்தோடனே இப்போ அதுவும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நீட்டு சைஸில் கட் பண்ணிக்கிற சொரைக்காவை போடுறோம். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம்ல சொரைக்காயும் போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்குறோம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு இப்போ வதங்கும் போதே ஓரளவு வெந்திருக்கணும். இருந்தாலும் இன்னும் நல்லா வேகணும் இல்லையா? அதுக்காக என்ன செய்கிறோம், நல்லா பெரிய டம்ளரால் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறோம். இப்போ அது நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா ஃபுல்லாக வேகணும்ல, அதனால் அடுப்பை சிம்மில் வைக்கிறோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகவிட்டாது. அதுக்குள்ளே நம்ம இந்த குக்கர் ஆவி அடங்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கொண்டக்கடலையை பார்க்குறோம். நல்லா ஈஸியாக கையாலே மசிஞ்சு போகிற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ அது ஒரு கப்பில் கொட்டிக்கிறோம். அது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய், 2 சீரகம், 2 மிளகு, 2 சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக நல்லா இப்படி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து கொண்டக்கடலையும் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசித்தா போதும். ரொம்ப நைஸாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி மசித்தா இப்படி 1 2 மசிஞ்சிருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிறோம். சொரைக்காவும் வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா சுருங்கி வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கையால் மசித்து வச்சுருக்கோம்ல வேக வச்ச கொண்டக்கடலை அதையும் போட்டுட்டு அப்புறம் அரைச்ச தேங்காய் அதையும் போட்டுட்டு அந்த ஜாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரிய டம்ளரால் நல்லா 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்றோம். நல்லா முன்னாடி கலந்துக்கிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா இதான் ஆல்ரெடிலாம் வெந்துடுச்சு. நல்லா 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். கொண்டக்கடலையில் சொரைக்காய் கூட்டு இது சாதத்துக்கும் போட்டும் சாப்பிட்லாம், சாதத்தோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். தேங்க்யூ.